நிக்கலஸ் பூரான் வந்து இந்த மேட்சை வின் பண்ணதுக்கு மெயின் காரணமே அவர் தான். மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கிட்டு என்னெல்லாம் பேசினாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் வின்னிங் நாக்கை பற்றி நான் யாருக்கு டெடிகேட் பண்ணுறேன்னா, என் ஒய்ஃபுக்கும் எனக்கு புதுசாக குழந்தை இருக்க குழந்தைக்கும் டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி டெடிகேட் பண்ணார். பட் இந்த மேட்ச் வந்து எங்களுக்கு ஜெயிக்கிறவருடைய சுச்சுவேஷன் இருக்குன்றது எனக்கு புரிஞ்சுது. அந்த அளவுக்கு பார்ட்னர்ஷிப்பை வந்து ஸ்டாயினிஸ் மற்றும் கேஎல் ராகுல் அமைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் வந்து வேற லெவலாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாயினிஸ் எங்களுக்கு அந்த மொமெண்டத்தை அப்படியே வச்சுட்டு இருந்தாரு, கேமுக்குள்ளேயே இருக்க வச்சிருந்தாரு. நான் நினைச்சேன் லாஸ்ட்டாக நம்ம 4 ஓவருக்கு அவர் 50 ரன் போனால் கூட நம்மளால அடிச்சு கொடுத்துட முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டாயினிஸ் அவுட் ஆயிட்டாரு. அந்த சுச்சுவேஷன் நான் போயிட்டு விளையாடும் போது பார்த்தேன், ஏன் ஸ்லாட்ல என்னோட ஜோன்ல ஹிட்டிங் ஜோன்ல பாலை போட்டால் நான் அடிக்கணுன்ற ஒரே ஒரு முடிவோட தான் போட்டேன். என் இடத்துல போட்ட எல்லா பாலையுமே நான் அடித்தேன். இதுதான் நான் முடிவு பண்ணிட்டு போனேன் அப்படின்றத சொன்னார். அது மட்டும் இல்லாமல் பழைய இதெல்லாம் நிறைய மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய வருஷமாகவே நான் வந்து என் மேலே நிறைய ப்ரெஷர் போட்டிருக்கேன். அந்த மேட்சை முடிச்சு கொடுக்கணுன்ற மாதிரி நிறைய ப்ரெஷர் போட்டிருக்கேன். ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கு. பட் இந்த சீசன் எனக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணணும்னு நினச்சி வந்தேன். கடைசியில் நான் அவுட் ஆகிட்டேன். பட் எந்த பாதிப்பும் இல்லாமல் மேட்ச் நாங்கள் ஒரு பக்கம் ஜெயிச்சிட்டோம். ஸோ இந்த சீசன் எனக்காகவே ஒரு சீசன் அமைஞ்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நானும் ரிலாக்ஸ் ஆகவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டே கேம் விளையாடிட்டு இருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு எல்லாமே அமையுது. இந்த சீசன் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு தில்லான பதிலை சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான இன்னிங்ஸ் ஆடினாருங்க. இன்னைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஆடின எல்லா மேட்சஸும் எடுத்து பாருங்க இந்த சீசன் நிக்கலஸ் பூரான். அந்த அளவுக்கு ஒவ்வொரு மேட்சிலும் இம்பார்ட்டண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டே இருக்காரு. செம்மையா போறாரு. ஸோ இந்த ஃபார்ம்ல இருந்தா எல்ஹெச்சியை யாராலையும் அசைக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்